வணக்கம் மாணவர்களே. நாம் இன்று பார்க்க போவது வகுப்பு 8 இயல் 4 உரைநடை பல்துறை கல்வி. பல்துறை கல்வியில் பகுதி 1 பார்த்தோம். பகுதி 2 பார்க்கலாம். காப்பிய கல்வி. நம் வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று. நாம் வாழ்வதற்குரிய இன்பத்தில் காவிய இன்பமும் ஒன்று. அதை தலையாயது என்றும் கூறலாம், அதுவே சிறந்தது என்றும் நாம் கூறலாம். நாம் தமிழர்கள்தான். நாம் பாட்டின்பத்தை நுகர வேண்டுமேல் நாம் எங்கு செல்ல வேண்டும்? பாட்டினுடைய இன்பத்தை நாம் உணர வேண்டுமென்றால், நுகர வேண்டுமென்றால், உட்கொள்ள வேண்டுமென்றால் எங்கு செல்ல வேண்டும்? தமிழ் இலக்கியங்களுக்கிடையே அன்றோ? தமிழில் இலக்கியங்கள் பல பல இருக்கின்றன. நம்முடைய தமிழ் மொழியில் பல இலக்கியங்கள் இருக்கின்றன. அவை இயற்கை ஓவியம், 10 பாட்டு, இயற்கை ஓவியமாக காட்சியளிக்கும் நம்முடைய 10 பாட்டு, இயற்கை இன்பக்கலம் கலித்தொகை, இயற்கை இன்பக்கலம் நம்முடைய கலித்தொகை, இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள், நம்முடைய இயற்கையான வாழ்வு இல்லமாக விளங்குவது திருக்குறள், இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும், நம்முடைய சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்களாக விளங்குகின்றன. இயற்கை தவம் நம்முடைய சிந்தாமணி இயற்கை தவமாக விளங்குகிறது. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம், நம்முடைய இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம், நம்முடைய பெரிய புராணம் இயற்கை அன்பாக காட்சியளிக்கிறது. இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இத்தமிழ் கருவூலங்களை உண்ண உள்ளத்தெழும் இன்ப அன்பை சொல்லால் சொல்ல இயலாது. இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கிறீர்கள். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ? தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த நம்முடைய தமிழ் கருவூலங்களை நாம் எண்ண நம்முடைய உள்ளத்தில் எழும் இன்ப அன்பை நம்முடைய சொல்லால் சொல்ல இயலாது. வார்த்தைகளே கிடையாது. சிறப்பு வாய்ந்த காப்பியங்கள் நம் தமிழ் மொழியில் உள்ளன. இளைஞர்களே, நம்முடைய தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேரை நாம் பெற்றிருக்கிறோம். தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இந்த உலகில் வேறு ஏதாவது உண்டா? கிடையாது. ஆகவே கண்டிப்பாக நம்முடைய தமிழ் காவியங்களை படியுங்கள். காவியத்தில் உள்ள இன்பத்தை நாம் கண்டிப்பாக நுகர வேண்டும். காவியங்களை படித்து அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை தெரிந்து நாம் அதன் இன்பத்தை நுகருவோமாக. இயற்கை கல்வி. நீங்கள் ஏடுகளை பயில்வதுடன் நில்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கை கல்வி பயில்வீர்களானால் இயற்கையோடு இயைந்த வாழ்வு நடத்த வல்லவர்களாவீர்கள். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். நாம் புத்தகங்களை மட்டும் படிப்பதோடு நின்றுவிடாமல் நம்முடைய ஓய்வு நேரங்களை இயற்கைக்குள் புகுந்து, அதாவது இயற்கை நிலையங்களுக்குள் புகுந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கையோடு ஒன்றிணைந்து நின்று இயற்கையாக கிடைக்கும் கல்வியை நாம் பயில வேண்டும். இயற்கையோடு இயைந்த வாழ்வை நடத்த வல்லவர்களாவீர்கள். காடு செறிந்த ஒரு மலை மீது ஏறி, மிகவும் அடர்த்தியான காடுகள் நிறைந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள். மரத்தின் அடியில் நின்று கொண்டு மண்ணையும் நம் பூமியையும் விண்ணையும் வானத்தையும் பார்க்க வேண்டும். இயற்கை ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள். இயற்கையினுடைய அந்த ஓவியத்தை, வரைபடமாக காணப்படும் அந்த ஓவியத்தை, இயற்கையாக காணப்படும் அந்த ஓவியத்தை நாம் கண்டு மகிழ வேண்டும். மண் வழங்கும் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் நீலத்திலும் தோய்ந்து திளையுங்கள். நம்முடைய மண் நமக்கு கொடுக்கக்கூடிய பசுமையான இந்த புல்வெளிகளிலும் வெண்மையிலும் விண் வழங்கும் வானம் வழங்கும் நீலத்திலும் தோய்ந்து திளையுங்கள், மகிழுங்கள். காலையில் இளஞாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழும் காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். காலையில் அந்த கதிரவனானவன் கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழும் காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள். வானத்திலிருந்து வரும் அந்த சூரியனானவன், காலையில் எழுகின்ற அந்த இளஞாயிறு சூரியனானவன், கதிரவனானவன் கடலிலும் வானிலும் அழகான தன்னுடைய
செக்க சிவந்த நிறத்தை உமிழ்ந்து எழுந்து வரும் அந்த காட்சியை நம்முடைய நெஞ்சில் நாம் எழுத வேண்டும். அருவி முழவும் குயில் குரலும் வண்டிசையும் மயில் அகவலும் மலர் மணமும் தேன் இனிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும். அருவி முழவும் குயில் குரலும் வண்டினுடைய அந்த இசையும் மயிலுடைய அகவலோசையும் மலர்களுடைய மணமும் தேனினுடைய இனிமையும் இதமாக வீசும் அந்த தென்றல் காற்றும் நம்முடைய புலன்களுக்கு விருந்தாகும். இயற்கை அன்னையை பாருங்கள், நம்முடைய இயற்கை அன்னையை பாருங்கள். அங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கும் சில மரங்களுக்கு நீள்கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கும் என்ன காரணம் என்று சிந்தியுங்கள். நாம் இயற்கையை ரசிக்க வேண்டும். அருவி முழவும் குயில் குரலும் வண்டினுடைய இசையையும் நாம் ரசிக்க வேண்டும். இவை அனைத்தும் நம்முடைய புலன்களுக்கு விருந்தளிக்கக்கூடியவை. இயற்கை அன்னையை நாம் பார்க்க வேண்டும். எங்கே நம்முடைய இயற்கையில் சூழ்ந்திருக்கும் செடி கொடி மரங்கள் பறவைகள் விலங்குகள் எல்லாவற்றையும் நாம் உற்று நோக்கி பார்த்தால் சில செடிகள் பூமியில் பறந்தும் காணப்படும், சில செடிகள் மேலெழுந்து நின்று காணப்படும், சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்து காணப்படும், மரங்களுக்கு நீள் கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருக்கும் அந்த அழகை பார்த்து நாம் சிந்திக்க வேண்டும். அத்தகைய அழகு வாய்ந்த இயற்கையை நாம் ரசிக்க வேண்டும். அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணியோசையையும் காணுங்கள். அந்தியில் மாலையில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் மாலை வேளையில் பறவைகள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து பறந்து செல்வதையும் கால்நடைகள் விலங்குகளினுடைய அந்த மணி யோசையையும் காண வேண்டும், பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று சங்கப்புலவர் இளங்கோ, திருத்தக்கத்தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் என்று ஆராயுங்கள். நம்முடைய சங்க புலவர்களாகிய இளங்கோவடிகள், திருத்தக்கத்தேவர், திருஞான சம்பந்தர், ஆண்டாள், சேக்கிழார், கம்பர், பரஞ்சோதி போன்ற புலவர்கள் இயற்கையின் கோலத்தை எழுத்து ஓவியமாக அவ்வளவு அருமையாக கொடுத்திருக்கிறார்கள். நன்தமிழ் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை நாம் உணர முடிகிறது. இசைக்கல்வி இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றியமையாதது. இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு இசையினுடைய பயிற்சியும் இன்றியமையாத ஒன்றாகும். இசை பாட இயற்கை சிலருக்கு துணை செய்யும், ஒரு சிலருக்கு இயற்கை துணை செய்யும். எதற்கு? இசையை பாடுவதற்கு. ஒரு சிலருக்கு துணை செய்வதில்லை. அத்துணை பெறாதவர் இசை இன்பத்தை யாதல் நுகர பயில்வாராக. நாம் அந்த இசையின் இன்பத்தை நுகர பயில வேண்டும். பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகிறேன். தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது? நம்முடைய தமிழ் யாழையும் குழலையும் சொல்வதற்கு வார்த்தைகளே கிடையாது. அந்த லகரங்களை நினைக்கும் போதே அமிழ் தூறுகிறது. லகரங்களை நினைக்கும் போது நமக்கு நாவில் அமிழ்தல்லவா ஊறுகிறது. கொடிய காட்டு வேளங்களையும் பாணர்தம் யாழ் மயக்குற செய்யுமாம். யாழ் கருவியினுடைய அந்த ஓசையானது இன்பமானது. அதிலிருந்து வரும் அந்த இசையானது யானைகளை கூட மயக்கும் வல்லமை படைத்ததாம். அந்த யாழ் எங்கே? இனி இசை புலவர் தொகை நாட்டிற் பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெறுதல் ஒருதலை. இசையை பாடுகின்ற அந்த புலவர்களின் எண்ணிக்கை நாட்டில் அதிகரிக்க அதிகரிக்க பல வழிகளிலும் ஒழுங்கு பெறுதல் ஒரு தலை. இத்தகைய இசை புலவர்களின் தொகை எண்ணிக்கையானது அதிகரிக்க அதிகரிக்க நம் நாடு பல வழிகளிலும் ஒழுங்கு பெறும். ஆகவே அத்துறை மீதும் மாணவர் கருத்து செலுத்துவாராக. நம் ஏட்டுக்கல்வியை கற்றதோடு மட்டும் நின்றுவிடாமல் பல துறை கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இசைக்கல்வியையும் கற்றுக்கொள்ள வேண்டும். நாடகக் கல்வி வாழ்விற்கு வேண்டா என்று யான் கூறேன்.
நாடக கல்வி நம்முடைய வாழ்விற்கு வேண்டாம் என்று நான் கூற மாட்டேன். இடைக்காலத்தில் நாடகக் கலையால் தீமை விளைந்த போது அதை சிலர் அழிக்க முயன்றதுண்டு. ஆமாம், நாடகக் கலையால் தீமைகள் இடைக்காலங்களில் விளைந்த போது நம்முடைய மக்கள் சிலர் நாடகக் கலையை அழிக்க முயன்றார்கள். இப்போதைய நாடகம் நன்னிலையில்லை என்பதை ஈண்டு விளக்க வேண்டியதில்லை. இப்போது இருக்கும் இந்த நாடக கலையானது நல்ல நிலையில் இல்லை என்பதை நான் விளக்க தேவையில்லை. நாடகத்துக்கு நல் வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும். நம்முடைய நாடக கலைக்கும் நாடகக்கலையும் நாடகத்துறைக்கும் நல்வழியில் புத்துயிர் நாம் வழங்க வேண்டும். நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல்வாராக. நம்முடைய நாடகக் கலையையும் வளர்த்து மாணாக்கரை அந்த நாடகக் கலையில் ஈடுபடுமாறு நம்முடைய தமிழ் பெரியவர்கள் முயல வேண்டும். ஆகவே நாடகக் கல்வியும் இன்றியமையாத ஒன்றுதான். இசைக்கல்வி தேவை, நாடகக் கல்வி தேவை, இயற்கை கல்வி தேவை. ஏட்டுக்கல்வியோடு நாம் நின்றுவிடக்கூடாது. நம்முடைய தாய்மொழி வழி கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். தாய்மொழி வழி கல்வியை தமிழ் வழி கல்வியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். காப்பிய கல்வியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்ல, அறிவியல் கல்வியையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் கல்வி உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது. அறிவியல் என்னும் அறிவுக்கலை உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதீகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி, கொடி, பறவை, விலங்கு முதலியவற்றினியல், கோளியக்கம், கணிதம், அகத்திணை முதலியன வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றி பொது அறிவாதல் பெற்றே தீரல் வேண்டும். புறவுலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞர் உலகில் பரவல் வேண்டும். நாம் இவ்வுலகில் வாழ்வதற்கு அறிவியல் இன்றியமையாதது. அறிவியல் பல வழிகளில் நம்மை முன்னேற்றி இருக்கிறது. அறிவியல் கண்டுபிடிப்புகள் நம்மை இன்று எங்கோ கொண்டு சென்றுள்ளது. உடற்கூறு, உடலோம்பு முறை, பூத பௌதீகம், மின்சாரம், நம்மை சூழ்ந்துள்ள செடி, கொடி, பறவை, விலங்கு, கோள்கள் இயங்கும் முறை, கணிதம், நம்முடைய அகத்திணை முதலியன வேண்டும். இந்நாளில் இவைகளை பற்றிய பொது அறிவும் நாம் பெற்றே தீர்ந்திருக்க வேண்டும். இந்நாளில் நாம் இத்தகைய அறிவுகளையும் பெற்றிருக்க வேண்டும். இதை பற்றிய பொது அறிவையும் நாம் பெற்றிருக்க வேண்டும். புற உலக ஆராய்ச்சிக்கு நம்முடைய அகத்தை தாண்டி புற உலக ஆராய்ச்சிக்கும் அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது. கொழுக்கொம்பு என்றால் ஒரு கொடி படர்வதற்கு ஒரு கொம்பு எவ்வாறு உறுதுணையாக இருக்கின்றதோ அதே போன்று நம்முடைய புற உலகத்தை நாம் தெரிந்து கொள்வதற்கு அறிவியல் நமக்கு உறுதுணையாக அந்த கொழுக்கொம்பை போன்று உதவுகிறது. நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அரிது. ஆம், நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் துணையில்லாமல், அரண் இல்லாமல் இந்நாளில் உறுதி பெறல் அரிது. இக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கும் அறிவியல் தேவை. ஆதலின் அறிவியல் என்னும் அறிவுக்கலை இளைஞருக்கு பரவல் வேண்டும். அதனால் இந்த அறிவியல் கலையையும் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், வாழ்வில் முன்னேற வேண்டும். ஆகவே மனிதர்கள் வெறும் ஏட்டுக்கல்வியோடு நின்றுவிடாமல் தாய்வழி கல்வியை பயில வேண்டும். தாய்மொழி வழி கல்வி கற்க வேண்டும். தமிழ் வழி கல்வி கற்க வேண்டும். காப்பிய கல்வியை தெரிந்து கொள்ள வேண்டும். இயற்கை கல்வியை மாணவர்கள் கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும். இசைக்கல்வியையும் நுகர வேண்டும். அத்துடன் மட்டும் நின்று விடாமல் நாடகக் கல்வியையும் நாம் இக்கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அமைத்து கற்றுக்கொள்ள வேண்டும். அறிவியல் கல்வியை கற்றுக்கொள்வது மிகவும் இன்றியமையாத ஒன்று. இவ்வாறு பல துறைகளிலும் நாம் கல்வியை கற்று நம் வாழ்வில் முன்னேற வேண்டும். பல்துறை கல்வி பற்றி தெளிவாக பார்த்தோம். மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.